நிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. வர வர இந்த காலேஜுக்கு கிளம்பவே எரிச்சலா வருதுப்பா. டேய் சஞ்சய், எப்போ பார் உன் ஞாபகமாகவே இருக்கு. எப்படா வருவேன்? எப்படா இந்த சண்டே வரும்னு இருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு சஞ்சய். வேமா வாயேன். ஒரு ஃபோன் இருந்தாலாவது அவனுக்கு கால் பண்ணி பேசலாம். ஆமாம், இந்த ஹிட்லர் கால் பண்ணி பேசிட்டாலும் அப்படி பேசிடுவான். இந்துமா, சொல்லுங்கப்பா. என்னடா எங்க கிளம்பிட்ட? என்னப்பா விளாடுறீங்களா? உங்களுக்கு தெரியாதா எங்க கிளம்புறேன்னு? காலேஜுக்கு தான். நீ தினமும் காலேஜ் கிளம்புடா, ஆனா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா கிளம்பிருக்கியே, அதனாலதான் கேக்குறேன். இல்லையேப்பா, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுதா? இல்லடாமா, எப்பயும் சுடிதார் தான் காலேஜுக்கு போட்டு போவேன். இப்ப என்னடா சாரியில இருக்கியே, அதைத்தான் சொன்னேன். இது என்ன அதிசயம்? எங்க உங்க மக சாரி கட்டிருக்கதே இப்படி அதிசயமா சொல்றீங்களே. நேத்து நடந்த கூத்தெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அம்மா ஐயோ ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு இன்னும் சிரிப்பா வருதுங்க. என்னடி லட்சுமி இப்படி சிரிக்கிற? அப்படி என்னதான் நடந்துச்சு சொன்னா நானும் கொஞ்சம் சிரிப்பேன்ல. உங்க மக கல்யாண கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? ஆமாங்க, நேற்று நான் சரளா வீட்டுக்கு பேச போயிருந்தேன்ல, போயிட்டு வரேன். உங்க மக தனியா நின்று அவளா புலம்பிக்கிட்டு இருக்காங்கங்க. அம்மா போதுமா, என்னை அசிங்கப்படுத்தாத. என்ன, என் பொண்ணு தனியா பேசிட்டு இருந்தாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க பாரு லட்சுமி, நீ பாட்டுக்கு என் பொண்ணை கிண்டல் பண்ணணுமேங்கிறக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. டேய், அவ எதுக்குடா போய் சொல்ல போறா? இந்த பாட்டியே இப்ப சேர்ந்துக்கிச்சு. ஐயோ, என்ன 3 பேரும் கிண்டல் பண்ணியே கொள்றாங்களே. என்னம்மா சொல்றீங்க? பாட்டி போதும் பாட்டி, உன் பங்குக்கு நீயும் ஆரம்பிக்காத. என்னடி, நாங்க பார்த்த கண்கொள்ளா காட்சிய என் பிள்ளைக்கு சொல்ல வேணாமா? அப்பா, இவங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்கப்பா. அம்மா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்படியே ஓடுறதுக்கு பாக்குறா பாருங்க உங்க மக. இந்து, இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணணும்டி. இல்ல இவங்க உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. உடனே கிளம்பிடு. அப்பா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு. பாய் பாய்மா. பாய் பாட்டி. பாய்ப்பா, போயிட்டு வரேன். இங்க பாருங்க, உங்க மக அவசரத்துல பேக் வச்சுட்டு போறா. அடியே, பேக் வச்சுட்டு போறடி. அதை கொண்டு வா. டேய் ராஜேந்திரா, உன் மக இப்பயே கல்யாண கனவு கண்டு தன்னால புலம்ப ஆரம்பிச்சிட்டாடா. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரு, இல்ல நம்மள பைத்திய கரையாக்கி விடுவா. எங்க உங்க மக எப்படி வெக்கப்பட்டு ஓடுறான்னு பாருங்க. நல்லா இருக்கே நீங்க பண்றது. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? விடு லட்சுமி, பாவம் சின்ன பிள்ளை, அது வயசுக்கு அப்படித்தான் இருக்கும். இங்க பாரு, இதையே என் பிள்ளை முன்னாடி சொல்லி சொல்லி காமிச்சு கிண்டல் பண்ணாதீங்க பாத்துக்கோங்க. ஆமா, என் பிள்ளை கஷ்டப்படுச்சுன்னா எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். நீதான் ஒருத்தன். ஏடே, உன் பிள்ளை கஷ்டப்படவா செய்யறா? வெக்கப்படுறாடா. ஐயோ, வெக்கப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் கூட தெரியலையே என் பிள்ளைக்கு. நான் எப்படித்தான் இவனை வளர்த்தனோ எனக்கே தெரியல. இவருக்கு இவர் மகன் லேசா கூட முகம் சுரிச்சிடக்கூடாது. அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாரு சண்டைக்கு. ஏங்க, அவ வெக்கப்பட்டு போறாங்க. சரி சரி, விட்டா நீ பேசிட்டே இருப்ப. எனக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுமா. சரி, நான் கிளம்புறேன். பாருங்க தேவர, அப்பாவும் மகளும் எப்பயும் ஒரே மாதிரி தான். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்திலையும். என் பிள்ளைக்கு அவன் மக மேல அவ்வளோ பாசம். தவம் இருந்து பெத்த மக இல்லையா? அதனால அவன் அப்படித்தான் இருப்பான். சரி வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஏய், என்னடி இன்னைக்கு என்னமோ புதுசா சாரிலெல்லாம் வந்திருக்க? போச்சுடா, நீயும் கேட்டுட்டியா? எத்தனை பேத்துக்கு தான் நான் பதில் சொல்றதுனே தெரியல. என்ன அப்பனா எனக்கு முன்னாடி யாரோ கேட்டிருக்காங்க. சொல்லுடி, யார் உன்னை கேட்டது? வீட்ல இருந்து கிளம்பணும்னு எங்க அப்பா கேட்டாருடி. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்பா அப்படியே என்னை ஓட்டி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பி வரக்குள்ளேயும் எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? ஓ, அப்ப ஃபேமிலி மொத்தமா சேர்ந்து உன்னை ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லு. சரி சொல்லுடி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சாரியில வந்திருக்கே, கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும். சொல்லுடி. அது வந்துடி. என்ன இது, என்னோட இந்து தானா? என்னடி, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. உனக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா? சொல்லுடி, என்ன விஷயம்? சொன்னா நானும் சேர்ந்து வெக்கப்படுவேன்ல. பூடி. சரி, நெளிஞ்சது போதும், சொல்லு என்ன விஷயம்ன்றது முதல் சொல்லிட்டு அப்புறமா நீங்க வெக்கத்துல நெளிங்க. ஏய், ரொம்ப கிண்டல் பண்றடி நீ என்ன. சப்பா, இவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குங்களே நான் எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு மக்களே. பாத்தீங்களா என்னோட கொடுமைய? ஏய் சொல்லுடி.
இல்லடி, கல்யாணத்துக்கு பிறகு saree தானே கட்டியிருக்கணும். என்னடி சொல்ற? எனக்கு தெரியாம எப்படி கல்யாணம் பண்ண? அடச்சி, முழுசா கேளுடி. இல்லடி, கல்யாணத்துக்கு பிறகு saree தானே கட்டியிருக்கணும். அதனால தான் இப்ப இருந்தே saree கட்டி பழகலான்னு, அதுக்காக தான். என்னடி அதனாலதாங்கிற, அதுக்காகத்தாங்கிற? என்ன விஷயம்? ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சொல்லி தொலையேன். ஏய் டீனா. நான் தான், சொல்லு. எனக்கு சஞ்சயை பேசி முடிச்சிட்டாங்கடி. என்னடி சொல்ற? உனக்கு சஞ்சயை பேசி முடிச்சிட்டாங்களா? பாரா, ஹிட்லர் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? எப்ப கல்யாணம்? அந்த அளவுக்குலாம் யோசிக்காதடி. இப்பதான் எங்க அம்மா அப்பாவும் சரளாத்தையும் பேசி முடிச்சிருக்காங்க. ஹிட்லர் ஊர்ல இருந்து வரணும், வந்த பிறகுதான் அவர்கிட்ட பேசுவாங்க. அது வரைக்கும் நான் இப்படிதான் காத்திருக்கணும் போல. ஓஹோ, அப்ப கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல கெட்டி மேளம் கேட்கும்னு சொல்லு. கண்டிப்பாடி. நானும் அந்த நாளை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஹிட்லர் வந்தோடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? இங்க பாருங்கத்த, எனக்கு இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் ஓகே, ஆனா கல்யாணம் இந்த படிப்பை முடிச்ச பிறகுதான் நான் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு இந்த படிக்கிறது தான் முக்கியம். இப்படி தாண்டி அவன் டைலாக் பேசுவான். பரவாயில்லையடி, அவனோட டைலாக்க அவனை விட நீ நல்லா பேசுறியே. ஆனா நீ இருக்கிற செய்கையெல்லாம் பார்த்தா உடனே கல்யாணம் வச்சாலும் சரின்னு சொல்ல போலையே. பின்ன ஏன் சஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளோ காத்திருக்க முடியும் சொல்லு? எனக்கு இப்பயே வச்சாலும் ஓகே தான். ஆனால் அதுக்கு இந்த ஹிட்லர்லாம் ஒத்துக்கவே மாட்டான். அது எனக்கு 100% தெரியும்டி. இன்னும் 1 இயர் முழுசாக காத்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் எங்களோட கல்யாணம். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் நல்லா காதலிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மனசு விட்டு பேசணும். பார்ப்போம், இதெல்லாம் ஹிட்லர் ஊருக்கு வந்த பிறகுதான் நடக்கும். சரிதாண்டி, சரிதான். அந்த ஹிட்லரும் அப்படி இல்லைனா உன்னையும் கையில் பிடிக்க முடியாது. உனக்கு அப்படியால் தான் கரெக்டு. சரி வாடி, நம்ம கிளாஸ்க்கு போவோம். மிச்சத்தை கிளாஸ்ல போய் பேசுவோம். ஏண்டி ஏன் அவசரப்படுற? இன்னும் டைம் இருக்குல்ல. உனக்கு தெரியாது, உங்க தெருவில் தான் ஒரு ஆள் இருக்காரே, அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அப்பா, அந்த ஆள் அங்க இங்க பார்த்தாப்லன்னு வை. காலேஜுக்குள்ள வந்தீங்கன்னா ஒழுங்கா அவங்களோட டிபார்ட்மெண்ட் போக தெரியாதா? அங்கங்க நின்று ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். தயவு செய்து வா, அவன் வர டைம் ஆச்சு, நம்ம கிளம்புவோம். எங்க அருணுக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க? எனக்கு நினைச்சாலே சிரிப்பா வருதுடி. ஏண்டி வராது? அந்த ஆளு உனக்கு சின்ன வயசுல இருந்து கூட பழகினவேன்றதுனால உனக்கு அதோட அருமை தெரியல. அந்த கொம்பேரி முக்கம் கொம்ப தூக்கி கத்த ஆரம்பிச்சான்னு வையி, அப்பா இந்த காலேஜ் முழுக்க கேட்கும். யார் கண்டா காலேஜுக்கே எதிரொலிச்சு ஆப்போசிட் சைடும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவுசெய்து கிளம்படி, அந்த ஆள் வந்துட போறான். மது? சொல்லு இந்து. ஏய் டீனா, இவதான் மது, சஞ்சயோட மாமா பொண்ணு. ஓ, அது நீங்க தானா? நைஸ் டு மீட் யூ. என்ன இவ பேசவே கூலி கேக்குறா? என்ன மது, புது வீடு பால் காய்ச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. எப்படி அந்த வீட்டு நல்லா செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சு. அது உனக்கு இன்னும் எங்க மேல இருந்த கோபம் போகலையா? எப்படி போகும்? அதான் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே, அதுலதான் எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. அப்படி இருக்கேல உங்ககிட்ட எப்படி பேசணும்னு தோணும். பாய், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இங்க பாரு மது, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியல, நீயே இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவ பாரு. ஓ அப்படியா? எது? நீங்க சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நம்பி உங்க பின்னாடி தெரிஞ்சனே, அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல, போதுமா? இங்க பாருங்க மது, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இடையில நான் இருக்க வேணாம்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் மது. என்ன? இல்ல, நீங்க அருண் சாரோட கிளாஸ் தானே? ஐயோ, இவ எதுக்கு இப்படி கேள்வி கேட்கறா? அவ ஏற்கனவே கோவத்துல இருக்கா. இனி பத்திரக்காளி மாதிரி ஆட போறா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவர் காலேஜ் கேம்பஸ்ல இந்த மாதிரி பொண்ணுங்க யாரா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலே கழுவி கழுவி ஊத்துவாரு. நீங்க அவரோட கிளாஸ், ஆனா நீங்க எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன சொல்ல வர? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ஏய் டீனா, அவ சென்னையில வளர்ந்த பொண்ணு, அவ அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவா. நீ அதை பத்திலாம் பேசாதடி. இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியமா? இல்லடி, நம்ம காலேஜோட ரூல்ஸ் என்னன்னு அவளுக்கு சொல்லணும்ல. அந்த கொம்பேரி முக்கனே அவங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. அது தெரியாம எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா? அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, வானத்துக்கும் பூமிக்கு துள்ளி குதிப்பான். தெரியுமா உனக்கு? ஓஹோ, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அருணுக்கு பிடிக்காதாமா? இப்ப சொல்றேன், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இனிமேல் போடுவேன். கண்டிப்பா, அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இனிமேல் நான் எப்பயுமே போட போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி என்னை யாராலையும் மாற்ற முடியாது. அது இப்போவாது நான் சொல்ல வர்றது புரியுதா? நல்லா புரியுது. அருணுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது, அப்படித்தானே? இப்போ ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு பேருமே. இதே மாதிரி ட்ரெஸ் தான் இனிமேல்
இந்த காலேஜில் நான் படிக்கிற வரைக்கும் இதே மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். பார்க்குறேன் அந்த அருண் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். ஹே ஹலோ, அச்சோ கொம்பேரி முக்கேன். இங்க கூட்டம் பண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க, அவர் ஒரு கிளாஸ்க்கு போங்க. இந்து, நீ இந்த டீனா கூட சேர்ந்து எப்பயுமே இப்படித்தான். இவ கூட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்டே. ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. என் கூட சேர்ந்தனா உருப்பட மாட்டேன், இவன் கூட சேர்ந்தனா நல்லா உருப்பட்டுருவேன். இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. பேசுறான் பாரு. டீனா என்ன? அது ஒண்ணும் இல்ல சார். இந்த நான் கிளாஸ் கிளம்பிட்டேன் சார். இந்து வாடி போலாம். இந்து கிளாஸ்க்கு கிளம்பு. சரி அருண். அருண் கிளம்புன்னு சொன்னேன். இங்க இருந்தா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். நம்ம கிளம்புவோம். மது, ஒரு நிமிஷம் நில்லு. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லுங்க சார். மது, இந்த காலேஜ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஆஹா. இங்க பாரு மது, நான் விளையாட்டுக்கு பேசல, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓ, இவன் அந்த டீனா சொல்லிட்டு போனாலே இந்த ட்ரெஸ்ஸை பத்தி தான் பேச போறானோ? பேசட்டும். சொல்லுங்க சார். இங்க பாரு மது, காலேஜ் கேம்பஸ்குள்ள இந்த மாதிரி ட்ரெஸ் அலௌட் கிடையாது. ஓகே, நாளைக்கு இருந்து வரும்போது நீட்டா சுடிதார் போட்டு வா. அப்படியா? நான் காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக்ஸ் வச்சிருக்கேன். ஆனா அதுல இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு போடவே இல்லையே சார். ஆக்வர்டா ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. இது ஒன்றும் பார்க்க ஆக்வர்டா இல்லையே, நீட்டாக தானே இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு தப்பு தெரியுது? இங்க பாருங்க அருண் சார், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால ட்ரெஸ் பண்ண முடியாது. பிளடி நான்சென்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் சொல்ற எல்லாத்தையும் நீ தப்பான கண்ணோட்டத்திலே பாத்தீங்கன்னா எல்லாமே உன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். புரியுதா? இதை பாரு, இந்த காலேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீட்டா தான் ட்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வரக்கூடாது. ஓகே, நாளைக்கு இருந்து நீ சுடிதார்ல வர, இல்ல நானே போய் பிரின்சிபல் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். இதை பாரு அருண், உனக்கு மட்டும் தான் கத்த தெரியும் நினைச்சு கத்தாத. ஒரு பொண்ணுக்கு தெரியும் அவளுக்கு எந்த ட்ரெஸ் சேஃபா இருக்கும், எந்த ட்ரெஸ் சேஃப் இல்லாம இருக்கும்னு. எனக்கு என்னோட ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நான் வியர் பண்ணுவேன். ஓகே, உன்ன மாதிரி அடுத்தவனோட சஜஷன் கேட்டு நான் ட்ரெஸ் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீ என்ன சொன்ன? என்னை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பண்ணு, தாராளமா பண்ணு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் புண்ணியத்துல இந்த காலேஜை விட்டு நான் டிஸ்மிஸ் ஆகி போனா கூட எனக்கு சந்தோஷம் தான். புரிஞ்சுதா? ஹேய், சே, இவளுக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? ஒரு மனசை பேசிக்கிட்டு இருக்கல, எனக்கு என்ன நடந்து போறா அவ பாட்டுக்கு. இல்லடா அருண், அவளுக்கு உன் மேல இருக்க கோவம் தான் இப்பெல்லாம் நடந்துக்க வைக்குது. அவ சென்னையில வளர்ந்தவ, இந்த ட்ரெஸ்லாம் அவளுக்கு நார்மலா தெரியலாம். ஆனா இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாம இருக்கா. இப்படி ட்ரெஸ் பண்றதே அவளுக்கு ஆபத்தா கூட அமையலாம். அதையும் அவ சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என்னை பத்தி தப்பாவே நினைக்கிறா. இவளுக்கு எப்பதான் புரியுமோ தெரியல. இந்த கிருஷி எங்க தான் போய் தொலைஞ்சான்? ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்றதே இல்ல. பக்கி வரட்டும் இன்னைக்கு. இந்த டெண்டர் விஷயமா அலைஞ்சதுல அருண் கிட்ட பேசவே மறந்துட்டேன். இப்பயாவது கால் பண்ணி பேசுவோம். அவனுக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குமா? இந்த மதுக்கு எவ்வளவு திமிரு! நம்ம சொல்றத காதலியே வாங்க மாட்டாளே. நாளைக்கு இருந்து இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன், என்கிட்ட திமிரா பேசுறா. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? டேய் சஞ்சய், எல்லாம் ஒன்னால தான்டா. ஒன்னால தான் அவளை நான் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு பொருடா வரேன். டேய் மச்சான், நானே உனக்கு கால் பண்ண நினைச்சேன்டா. பாரு, நீயும் எனக்கு கால் பண்ணிட்ட. வாட் அ கோஇன்சிடென்ஸ். மண்ணாங்கட்டி. என்னடா மச்சான், பயங்கர கோபத்துல இருக்க போலியே. என் மேல இருக்க பாசத்துல கூப்பிட்டுருப்பேன்னு நினைச்சேன். கடைசியில கோபத்துல கத்துறதுக்கு தான் எனக்கு போன் போட்டியா? ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ பக்கத்துல இருந்து வை, அப்படியே உன் கொழுத்து நெரிச்சிருப்பேன்டா. மச்சான் என்னாச்சு? எதுக்கு இந்த கொலவரி? ஏய், எல்லாம் உன் மாமி மக மதுவால தான்டா. நினைச்சேன்டா, உங்களுக்குள்ள திரும்ப லடாய் ஆயிடுச்சா? டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஏய், காலேஜ்ல பொண்ணு மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா பேய் 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 மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்றாடா. அரைங்குறை மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன்னு என்கிட்டே சொல்றா. எத்தனை பொண்ணுங்களை நான் கண்டிஷனா வச்சிருப்பேன். அவங்களாம் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாடா அவ. ஐயோ போச்சுடா, திரும்பி இவங்களுக்குள்ள மல்லுக்கட்டா. டேய், உங்களுக்கு மல்லுக்கட்டு தீத்தே என் ஆயுள் முடிஞ்சிரும் போல தெரியுதேடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி விடேண்டா, அவதான் மெட்ராஸ்ல இருந்தவன் உனக்கு தெரியும்ல. டேய், நீ அவளுக்கு சப்பக்கட்டு கட்டணும்னு நினைக்காத. மெட்ராஸ்ல இருந்தவனா மெட்ராஸ்லயே படிச்சுக்கணும்டா. எதுக்கு தேனிக்கு வந்தா? இங்க படிச்சா இப்ப இங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரிதான் இருக்கணும். தெரியாதனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆடு ஒண்ணு தானா வருது. டேய் மச்சான், அப்படியே லைன்ல இருடா. கிறிஸ் வந்துட்டான். கிறிஸ் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாடா. அப்படியே லைன்ல வெயிட் பண்ணு, கிறிஸ் கிட்ட கொடுக்குறேன். ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? இப்ப நான் கிறிஸ் கிட்ட பேசுறேன்னு சொன்னா உன்கிட்ட தான் நான் பேசணும். ஒழுக்கு மரியாதை பேசு. டேய் டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? டேய் டேய், யார்டா மச்சான் போன்ல? என் பேர் அடிபட்ட மாதிரி இருக்கு. உன் பேர் மட்டுமா அடிபட்டுச்சு? இப்ப உனக்கே அடிபட போகுது. டேய் மச்சான், அருண் லைன்ல இருக்கண்டா, உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். இந்தா பேசுறியா?
ஓ அருணா குடுறா, அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு தானே நானும் ஆசைப்படுறேன். பேசு பேசு. சரிடா மச்சான், நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். எஸ்கேப். எங்க அவசரமா ஓடுறான்? வகுத்த கலக்கிருச்சோ? ஹலோ. என்னடா ஹலோ? ஒருத்தன் போனை கொடுத்தா உடனே வாங்கி பேசுறதா? அவன் எங்கடா? இந்த சஞ்சய் எங்க? உடனே அவன்கிட்ட கூடா. போனை கொடுத்தா படக்குன்னு வாங்கி வச்சுக்கிறது. பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன். இங்க பாரா, இப்ப அவன்கிட்ட கொடுக்குறியா இல்லையா? ஏய், நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன். யார் வம்பு தும்புக்காவது போனனா? ஏன்டா இப்படி என்ன வச்சு செய்றீங்க? டேய் சஞ்சய், நீ நல்லா இருப்படா. இதுக்கு தான் கொடுத்துட்டு ஓடுனானா? இவன் காதுல ரத்த வர அளவுக்கு கத்துறானே. டேய் சஞ்சய், என்ஜாய்டா மச்சான், என்ஜாய். அடிங்கொப்ப மோனே, இந்த வாரண்டா.